காலை வணக்கம். இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை 164 ரெக்கார்ட் பண்ணுறாங்க காவல்துறையினர். அது அவங்க ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் மிக திறமையாக டிஃபென்ஸ் கவுன்சில் இதை ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இதில் சுட்டி காட்டப்பட்ட தவறுகளை திருத்தி கொள்ளுமாறு புலனாய்வு செய்யும் அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்வது. ஏன்னா அவர்கள்தான் இந்த நாட்டில் உள்நாட்டு அளவில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடமைகளை செய்கிறார்கள் என்பது அவர் மனு போல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா இது எம் வேலுசாமி வேர்சஸ் ஸ்டேட் 2023 பார்ட் 1. எம் வேலுசாமி வேர்சஸ் ஸ்டேட் 2023 பார்ட் 1 லா வீக்லி கிரிமினல் மெட்ராஸு மதுரை பெஞ்ச். எம் வேலுசாமி வேர்சஸ் ஸ்டேட் 2023 பார்ட் 1 லா வீக்லி கிரிமினல் 291 மெட்ராஸ். இதில் போலீஸ் ஆஃபீஸர் சிஜேஎம்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண சொல்லி. ஆனால் அந்த ரிக்வெஸ்ட்டில் அக்யூஸ்டை கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்ற தகவலோ அவர் வாலண்டரியாக கொடுக்குறேன்னு சொன்ன தகவலோ அதெல்லாம் கிடையாது. என்ன அப்புறம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா புலன் விசாரணைக்கு உதவிகரமாக இருக்கிறன்ற வார்த்தைகளும் கிடையாது. ஏனோ தானோ எவனோ செத்தா மண்ணா தென்னா சோழரங்க பெருமாள் காவிரியே கூவிரியே எங்கள் அப்பன் கோயில் பெருசாலி கண்ணா பின்னா மண்ணா தென்ன சோழரங்க பெருமாளை கதையாக எழுதிடுவாங்க ஏதோ என்னதானுன்னு நம்ம அதை அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் கிராஸ் எக்ஸாமினேஷனில் அக்யூஸ்டு வாலண்டரியாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சொன்னதுக்கான எந்த குறிப்பும் இல்லை. அது இல்லாமல் அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது போலீஸ் கஸ்டடியில் இருந்ததுனால இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். டிஃபென்ஸ் லாயர்களுக்கு இந்த அடிப்படையில் வழக்கு நடத்துங்க, உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.